வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை ஆயிரத்தில் ஒருவன். உடனே மணிமாறன் அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல இருந்து இறங்க போறாரு. ஆனா அதுக்கு மத்தவங்க எல்லாரும் எவ்வளவோ தடுத்தும் அவர் கேட்கவே இல்லை. ஏன் ஒருத்தருக்காக நீங்க எல்லாம் கஷ்டப்படுறதை விட நான் ஒருத்தன் உங்களுக்காக கஷ்டப்படுறது தப்பே இல்லை. நீங்க என்ன தலைவனா மதிக்கிறதா இருந்தா என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கப்பல்ல இருந்து இறங்கி செங்கப்பனை போய் சேர்ந்துடுறாரு. உடனே செங்கப்பன் ஒரு துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மணிமாறன், உங்களுக்கு நான் தானே வேணும், நான் தான் வந்துட்டேனே, அவங்கள போக விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு செங்கப்பன், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, உன்னையும் சுட்டுட்டு உன்னோட மக்களே என்னோட பீரங்கி குண்டுக்கு இரையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பீரங்கி பக்கத்துல இருக்க வீரனுக்கு ஆணையிடுறதுக்காக திரும்புறாரு. அவர் திரும்புற நேரத்துல மணிமாறன் செங்கப்பன் கையில இருந்த துப்பாக்கியை பிடுங்கிட்டு அவரையே பணைய கைதியா வச்சு பீரங்கி கிட்ட இருக்கிற ஆட்களை நகர சொல்றாரு. அதுக்கப்புறமா செங்கப்பனும் மணிமாறனும் கட்டுமரத்துல ஏறி திருப்பி கொள்ளைக்கார கப்பலுக்கே திருப்பி போயிடுறாங்க. செங்கப்பனைய வச்சுக்கிட்டே கொள்ளையர் கப்பல் புறப்பட ஆரம்பிக்குது. செங்கப்பனோட பீரங்கிகள் தாக்குற எல்லையை தாண்டினதுக்கு அப்புறமா செங்கப்பனுக்கு ஒரு படகை கொடுத்துட்டு அவனோட நாட்டுக்கு அனுப்பி வச்சிடுறார் மணிமாறன். மணிமாறன் போறதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இளவரசி. கப்பல்ல இருக்கிற மணிமாறனும் இளவரசியை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கார். அப்ப கொல்லக்கூட்ட தலைவன் ஒரு தீவை காட்டி, இதுதான் செல்வத்தீவு, கப்பல்ல சாப்பாடும் குடிநீரும் கம்மியா இருக்கிறதுனால நம்ம அதை அங்க சேகரிச்சுக்கிட்டு உங்க நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் அவங்க தாய்நாட்டுக்கு போற சந்தோஷத்துல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. செல்வத்தீவுல போய் இறங்குறாங்க. அங்க அந்த தீவோட தலைவி செல்வராணி வர்றவங்களை வரவேற்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இத பார்த்ததும் மணிமாறனுக்கு கொஞ்சம் டவுட் வருது. யார் இவங்க அப்படின்னு சொல்லி அந்த ராணி வந்து கொள்ளைக்கூட்ட தலைவன்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு கொள்ளைக்கூட்ட தலைவன், உங்களோட ஹெல்ப்பை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்களுக்கு ஆணையிட்டு வந்திருக்க எல்லாரையும் பிடிக்க சொல்றாரு. ஆக்சுவலி அந்த தீவோட தலைவனே அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் தான். மணிமாறனோட கையிலையும் காலையும் விலங்கு போட்டு அந்த கொள்ளைக்கார தலைவனோட சபைக்கு கூட்டிட்டு வர்றாங்க. பக்கத்திலேயே ஒரு பெரிய கூண்டு, அந்த கூண்டுக்குள்ள மத்தவங்களை எல்லாம் அடைச்சு வச்சிருக்காங்க. எதுக்கு எங்களை இப்படி அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு மணிமாறன் கேக்குறாரு. அதுக்கு உங்ககிட்ட பேரம் பேசுறதுக்காக தான் நான் இப்படி அடைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன். பேரம் பேச போறீங்களா? நாங்களும் அடிமைகள், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு மணிமாறன். இல்ல, நிறையவே இருக்கு, உங்ககிட்ட வீரம் இருக்கு, தீரம் இருக்கு, எங்களை மிஞ்சுற அளவுக்கு மதியூகம் இருக்கு, அதனால நீ என்னோட சேர்ந்துடு, நீயும் கொள்ளைக்காரனா என் கூட ஆயிடு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் மணிமாறன் சுத்தமா மறுத்துறாரு. முடியவே முடியாது, நான் என்னைக்குமே கொள்ளைக்காரனா மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் ஒரு ஆணையிடுறான். ஆணையிட்டதும் அந்த மத்த மக்கள் எல்லாம் சேர்ந்திருக்காங்க கூடு, அந்த கூண்டுக்கு மேல ஒரு கூரை இருக்கு. அந்த கூரையில நிறைய இரும்பு முள்ளு முள்ளா இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி இறங்கி உள்ள இருக்கிற மக்களை நசுக்க பாக்குது. அதை பார்த்ததும் மணிமாறன் பதறாரு. சரி சரி, இதை நீ ஸ்டாப் பண்ணி, நான் கொள்ளைக்காரனா ஆயிடுறேன் அப்படின்னு சம்மதம் தெரிவிக்கிறாரு. ஆனா அது மட்டும் இல்லாம கொள்ளைக்கூட்ட தலைவன் மணிமாறன் கிட்ட இருந்து சத்தியம் வாங்குறாரு. என்ன சத்தியம்னா, இந்த தீவோட சட்டத்திட்டங்களை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குறாரு. அதுக்கும் மணிமாறன் ஒத்துக்கிறாரு. தன்னோட மக்களுக்காக மணிமாறனும் தன்னோட கூட்டமும் கொள்ளைக்காரங்களா மாறுறாங்க. பட் அதோட கொள்ளைக்கூட்ட தலைவன் விடல. உனக்கு நான் துணைத் தலைவன் பட்டத்தை கொடுக்கிறேன், ஆனா உன்னையும் ஞாபகம் வச்சுக்க, நீ கொள்ளையடிக்கும் போகும்போது உன் கூட என்னோட ஆட்கள் தான் ஜாஸ்தியா இருப்பாங்க, உன்னோட மக்கள்ல பாதி பேர் என் கூட தான் இருப்பாங்க, நீ தப்பிச்சு போக ட்ரை பண்ணினா இங்க இருக்கிறவங்களோட கதி அவ்வளவுதான் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிட்டு கிளம்புறார் அந்த தலைவன். மணிமாறன் அவரோட ஆட்களும் கொள்ளைக்காரங்களா ஆகிடுறாங்க. அந்த கொள்ளைக்காரங்களுக்கு தெரியாது மணிமாறன் ஒரு வேற பிளான் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு. மக்களோட கப்பல்ல திருடாம கொள்ளைக்காரங்களோட கப்பலே திருடினாதான் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொள்ளைக்காரங்களோட கப்பலை மட்டும் திருடுறார் மணிமாறன். இப்படி பல கொள்ளைகளை பண்ணி நிறைய பொண்ணும் பொருளும் சேர்த்து கொடுக்கிறாரு மணிமாறன். கொள்ளை அடிச்சதுல அவருக்கும் ஒரு பங்கு கொடுக்குறாங்க. அந்த பங்கு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தன்னோட தாய் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் மணிமாறன். கன்னித்தீவுல செங்கப்பன் பூங்கொடி கிட்ட மணிமாறன் கொள்ளைக்காரன் ஆயிட்ட விஷயத்த சொல்றான். ஆனா அதுக்கு பூங்கொடி சுத்தமா நம்பவே இல்லை. இப்படியே நாள் போகுது. பூங்கொடியால மணிமாறனை மறக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் அவளுக்கு அவர் ஞாபகமாவே இருக்கு. அதனால வெளியூருக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்றா. அதுக்காக செங்கப்பன் கிட்ட கடல் பிரயாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றா. அவரும் அதுக்கு ஏற்பாடு பண்றாரு. ஆனா வீரன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ நம்ம கொடி போடுறதுக்கு பதில் கொள்ளையர் கொடி போட்டா தன்னினம் சொல்லிட்டு ஒதுங்கி போயிருவாங்க அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு அனுப்பி விடுறாரு. பூங்கொடியும் அவங்களோட டிராவலை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சமயத்துல கொள்ளையர் கொடி போட்ட பூங்கொடி வர்ற கப்பலை பார்த்துட்டு கொள்ளையர் கப்பல்னு நினைச்சு மணிமாறனும் அவங்களோட கேங்கும் அட்டாக் பண்ணுது. அப்ப உள்ள கேபின்ல பூங்கொடியும் தேன்மொழியும் மணிமாறன் கொள்ளைக்காரன் ஆகிட்டத பார்த்துடுறாங்க. அதை பார்த்ததும் பூங்குடிக்கு ஒரே கஷ்டமா இருக்கு, ஒரே கோவமா இருக்கு. போய் போய் ஒரு கொள்ளைக்காரனையா நான் காதலிச்சேன் அப்படின்னு அவங்களே தன்னைத்தானே நொந்துக்கிறாங்க.
அப்ப நஞ்சப்பன் அந்த கேபின்குள்ள வந்து தேன்மொழியை அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். இந்த சத்தம் கேட்டு வெளியே இருக்கிற மணிமாறன் கேபின்குள்ள வர்றாரு. லேடிஸ தொடக்கூடாதுன்னு நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா பூங்கொடியும் தேன்மொழியும். அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. இளவரசி அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றார். பட் ஆனா அதை கேட்கிற மனநிலையில பூங்கொடி இல்ல. அவரை திட்டிட்டு வெளியே போக சொல்லிடுறாங்க. வெளியே வந்ததும் அழகன் கிட்ட உள்ள பூங்கொடியும் தேன்மொழியும் இருக்காங்க. அவங்கள நஞ்சப்பன் கையில மாட்டிராம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடு அப்படின்னு சொல்றார். ஆனா அதை நஞ்சப்பன் கேட்டுறான். கொள்ளையடிச்சிட்டு வந்த செல்வங்களை எல்லாம் அந்த கொள்ளைக்கூட்ட தலைவனுக்கு முன்னாடி பார்வைக்கு வைக்கிறாங்க. கொள்ளைக்கூட்ட தலைவனுக்கு பயங்கர சந்தோஷம். பயங்கரமா புகழ்ந்துகிட்டு இருக்காரு மணிமாறனை பத்தி. ஆனா நஞ்சப்பன் சொல்றான், அதெல்லாம் சரிதான் தலைவரே, ஆனா முக்கியமான ஒரு பொருளை மறைச்சிட்டாரு உபத்தலைவன் அப்படின்னு சொல்றாரு. என்னது அப்படின்னு கோவமா கேட்கிறாரு மணிமாறன். அப்போ வந்து பூங்கொடியையும் தேன்மொழியும் திருப்பி அந்த கூண்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறான் நஞ்சப்பன். பூங்குடியை பார்த்ததும் கொள்ளைக்கூட தலைவனுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. உடனே மணிமாறன் கிட்ட, கிடைக்கிறதுக்கு அரிய பொருளை வந்து இப்படி மறைச்சு வச்சிருக்கே மணிமாறா, இதெல்லாம் பெரிய தவறு அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு மணிமாறன் சொல்றாரு, நீங்க பாக்குறது பொருள் கிடையாது, ஒரு உயிர் அப்படின்னு சொல்றாரு. உடனே தலைவன் வந்து சொல்றாரு, கொள்ளை அடிக்கும் போது கிடைக்கிற உயிர்கள் கூட பொருள்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா மணிமாறன் விடாம, அப்படியே நீங்க பொருளா பார்த்தா கூட அது என்னோட சொந்த பொருள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா விடாம கொள்ளைக்கூட்ட தலைவன், இது அரசாங்கத்துக்கு பொருள், பெண்களா இருந்தா அவங்கள பகிரங்கமா ஏலம் விடணும், அந்த ஏலத்துல யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பெண் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஏலம் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றாங்க தலைவன். சோ இந்த சமயத்துல ஏலத்துல பூங்குடியை வாங்குறதுக்கு பிளான் பண்றாரு கொள்ளைக்கூட்ட தலைவன். நஞ்சப்பன் கிட்ட 1,00,000 பொண்ணை கொடுத்து ஏலத்துல வாங்க சொல்றாங்க. அப்ப நஞ்சப்பன் கேக்குறான், 1,00,000க்கு மேல வேற யாராவது கேட்டா என்ன பண்றதுன்னு. இந்த தீவுல 1,00,000க்கு யாராவது ஒரு பொண்ணை வாங்குவாங்களா, அதனால யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு நஞ்சப்பனை. அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் கையில பூங்குடி சிக்கினாளா? எப்படி மணிமாறன் பூங்குடியை காப்பாத்தினார்? பூங்குடிக்கு மணிமாறன் மேல இருந்த கோவம் போகுமா? இது எல்லாத்தையும் வர்ற வீடியோல பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க, கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா? மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம். நன்றி, வணக்கம்.